வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ இலவச தையல் மிஷின் ஆண்கள் மற்றும் பெண்கள் எப்படி அப்ளை பண்ணணும் தமிழ்நாடு அரசுலேருந்து பெறுவதற்கு அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து TNEsevai வெப்சைட்டுக்குள்ளே போங்க. tnegov.government.in வெப்சைட் URL டைப் பண்ணி துறை உள்நுழைவு. இது அவங்க வந்து TNEsevai மையத்து வழியாக அப்ளை பண்ணுறது. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இது சிட்டிசன் லாகினில் போய் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் த்ரூ மொபைல் வழியாகவும். ஆனால் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும். க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. வணக்கம். இது வந்து சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குதுன்னு வரும். இதில் வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் சர்வீஸு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சர்ச்சில் போய் ஸ்விங் மிஷின் கொடுங்க. அது நம்ம அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் வந்து டைரெக்டாக கொண்டு வந்துடும். இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் சத்யா அமிர்தானந்த அம்மையார் நினைவு ஃப்ரீ ஸ்விங் மிஷின்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு இது என்ன ஸ்கீம்லேருந்து தமிழ்நாடு அரசு மக்களுக்கு வழங்குறாங்கிற டீட்டெயிலு இருக்கும். அதுபோக அவங்க வந்துட்டு ஃபேமிலி இன்கம் வந்து 72,000க்குள்ளே இருக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே. அதுபோக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் நாட் எக்ஸீடிங் 72,000, அதாவது குடும்ப வருமான சான்றிதழ் வேணும். அது குறைந்து அதிகபட்சம் 72,000க்குள்ளே தான் இருக்கணும் வருட வருமானம். அப்புறம் அப்ளிகண்ட்டோட ஆதார் கார்டு, அப்புறம் நீங்கள் தைக்க கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் எனி ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, அதுபோக ஆதார் கார்டு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் உமனாக இருந்தீங்கன்னா ஆதரவற்ற பெண் இல்லை ஆதரவற்ற விதவை, இல்லைன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வேணும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்து கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஏற்கனவே நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பரோ பேரோ இல்லை அப்ளிகண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணி அதை ப்ரொசீட் கொடுக்கலாம். இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணவங்க ரிஜிஸ்டர் கேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டைப் 1, டாக்குமெண்ட் டைப் 2 இருக்கும். டாக்குமெண்ட் டைப் 1 வந்து கம்பல்சரி ஆதார் கார்டு. அப்புறம் டாக்குமெண்ட் டைப் 2 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓட்டர் ஐடி இல்லைன்னா எபிக் நம்பர், பேன் கார்டு, இல்லைன்னா எதாவது ரேஷன் கார்டு இதை கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு அப்ளிகண்ட் வந்து செல்வியா, திருமதி, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பெயர் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. திருமண நிலை, மேரிஜல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த் இதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ன டேட்டு, என்ன பேர். அப்புறம் உங்களுடைய உறவு வந்துட்டு ஹஸ்பண்ட், ஃபாதர், மதர், அவங்களுடைய செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க பேர் எழுதணும். அவங்க பேர் என்ட்ரு பண்ணணும். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுலேயுமே என்ட்ரு பண்ணணும். தந்தை பெயர், தாயின் பெயர். நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் எழுதிட்டு தமிழில் இருக்கும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணி ஸ்பேஸ் பார் தட்டினா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்புறம் மதம், ரிலீஜியன் செலக்ட் பண்ணுங்கள். அது ஹிந்து, புத்திசம், கிறிஸ்டியன் எதுவாக இருந்தாலும் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் வந்துட்டு ப்ரைவேட் இல்லை பப்ளிக், இல்லைன்னா சேல்ஸ் ஒர்க்கர், இல்லை நான் ஒர்க்கர், அந்த மாதிரினா எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சாதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ். அதில் வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட் ஷுட் பி தமிழ்நாடு தான் இருக்கணும். டிஸ்ட்ரிக் வந்துட்டு உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாலுக், அதுக்கப்புறம் கிராமம், அப்புறம் அட்மின் வந்து உங்கள் கிராம நிர்வாகம், வார்டு நம்பர், அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர், பின்கோட், பில்டிங் ஃப்ளோர் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் சேவ் அதே இதுன்னா அதை
செலக்ட் பண்ணுங்கள். சேம் எஸ் கரண்ட் அட்ரஸும் சேம் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம்னா, இல்லைன்னா திரும்ப நீங்கள் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேன் நம்பர் க்ரியேட் ஆகிரும். அப்புறம் த்ரூ உங்கள் மொபைல் நம்பர் மூலமாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் வரும். அதில் உங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக தையல் மிஷின் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜருக்கு ஃபார்முக்குள்ளே போயிடலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லோடிங். இப்போ உங்களோட ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அது உங்கள் மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆயிரும். என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணுற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிரும். ஆல்ரெடி எல்லாமே ஃபில் ஆகிரும். ஏன்னா நம்ம கேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் எல்லாமே கொடுத்துருவோம். நம்மளுடைய பேர், மார்ஷியல் ஸ்டேட்டஸ், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பேங்க் டீட்டெயில், எவ்ரிதிங். ஒரு தாய் தந்தை பெயர் தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இது தேவைப்படும். அது என்னென்னா ஆதரவற்ற பெண்கள், ஆதரவற்ற விதவைகள் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதுவும் த்ரூ இசேவை மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இதே இது ஆண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிசேபிள்டு பர்சனாக இருக்கணும். அதுபோக நீங்கள் டெய்லரிங் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டும் வேணும். அப்புறம் உங்களுடைய ஆண்டு வருமானத்தை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அது 72,000க்கு வருட வருமானம் 72,000க்கு குறைவாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அப்புறம் டெய்லரிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இதுக்கு முன்னாடி தையல் மிஷின் ஃப்ரீயாக வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுனா நீங்கள் ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக எஸ் கொடுத்து ஆக வேண்டும். இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அன்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. உங்களால் சப்மிட் பண்ண முடியாது. அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்மஸ் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பேஜுக்கு போவோம். ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க, எதுவும் மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது என்னென்ன டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்து செக் பண்ணால் தான் இதாகும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய நம்பரை கொடுங்க. ஊனமுற்றோருக்கான நம்பர், இல்லைன்னா டெசர்டட் அந்த மாதிரி. இப்போது அப்லோட் டாக்குமெண்ட் வருது. நீங்கள் அப்லோடு டாக்குமெண்ட் வந்துட்டு 7 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அதில் வந்துட்டு 4 மேண்டரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் நாட் எக்ஸீடிங் 72,000. இது வந்துட்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் த்ரூ இசேவை மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அது வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஏஜ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஏதாவது ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு, இதில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு சர்டிஃபைடு அதாவது தையல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, ட்ரைனிங் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட். இது ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் இதை வந்து மேண்டரியாக அப்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட இது வந்து அப்ளிகேஷன் வந்து குவாலிஃபைட் ஆகும். அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் வந்து ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு எதுனாலும் கொடுக்கலாம்.
அப்புறம் ஆதார் கார்டு நீங்கள் தனியாக அப்லோட் பண்ணால் அதுவும் மேண்டரி. ஐயோ, இது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டெமோ பர்பஸ்க்காண்டி ஒரு டம்மி சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.